காலமாக உம்மை நான் துதிப்பேன், காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன். என்றும் மாறாதவர் இயேசுராஜனீரே, மகிமை மகிமை உமக்கென்றுமே. காலமாக உம்மை நான் துதிப்பேன், காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன். என்றும் மாறாதவர் இயேசுராஜனீரே, மகிமை மகிமை உமக்கென்றுமே. சொன்னபடி செய்பவரே, சொல்லால் அகிலத்தை படைத்தவரே. சொன்னபடி செய்பவரே, சொல்லால் அகிலத்தை படைத்தவரே. சோர்ந்து போகும் போது சொன்னதை நினைத்து அகமகிழ்ந்தேன். சோர்ந்து போகும் போது சொன்னதை நினைத்து அகமகிழ்ந்தேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன். காலமாக உம்மை நான் துதிப்பேன், காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன். என்றும் மாறாதவர் இயேசுராஜனீரே, மகிமை மகிமை உமக்கென்றுமே. காலமாக உம்மை நான் துதிப்பேன், காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன். என்றும் மாறாதவர் இயேசுராஜனீரே, மகிமை மகிமை உமக்கென்றுமே. நம்முடைய தேவன் கண்மணி போல காப்போம். காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமைதிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே ஆண்டவரை மைமைப்படுத்தி உற்சாகமாக கண்மணி போல் காப்பவரே என்று ஆண்டவரை மைமைப்படுத்தி பாடலாம். கண்மணி போல் காப்பவரே, காற்றையும் கடலையும் அதட்டினீரே. கண்மணி போல் காப்பவரே, காற்றையும் கடலையும் அதட்டினீரே. கலங்கி தவித்த போது உம்மை கண்டே கடல் மேல் கலங்கினேனே. கலங்கி தவித்த போது உம்மை கண்டே கடல் மேல் கலங்கினேனே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன். எல்லாரும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன். அதன் காலமாக உம்மை நான் துதிப்பேன், காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன். என்றும் மாறாதவர் இயேசுராஜனீரே, மகிமை மகிமை உமக்கென்றுமே. அதன் காலமாக உம்மை நான் துதிப்பேன், காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன். என்றும் மாறாதவர் இயேசுராஜனீரே, மகிமை மகிமை உமக்கென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாய் இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதனால் சந்தோஷமாய் இருங்கள் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். பாடல் தாளை 3வது பாடல். நெருக்கங்கள் வரலாம், கண்ணீரின் பாதைகள் வரலாம், ஆனால் என்னாலும் நெருக்கங்கள் நெருக்கங்களாய் இருக்க போவதில்லை. கண்ணீர் என்னாலும் கண்ணீராக இருக்க போவதில்லை. தேவன் அதை கண்ணீரை துடைக்கிறவர். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாய் இருப்போம். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தெரிந்த பாடல். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வாழ
சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க ஓட்டத்தில் ஊழிய பாதையில் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதினால் நாம் சந்தோஷமாயிருக்கிறோம். நெருக்கத்தின் நேரம் முதல் கவி. நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க தோல்விகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், ஆனால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. யோபுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் வந்தது, ஆனால் என்னாலும் அந்த நஷ்டங்கள் நஷ்டங்களாய் இருக்கவில்லை. தேவன் அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதே ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆகவே நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த மூன்றாவது கதையை சேர்ந்து பாடலாம். தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க ஹalleluya, ஹalleluya. பாடத்தாலே ஆறாவது பாடல். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும், புது பலனை தாரும். இந்த கூட்டங்கள் நாம் புது பலன் அடைவதற்காக, புது கிருபைகளை பெற்றுக் கொள்வதற்காக. ஆகவே ஆண்டவரே, இந்த வருடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிறோம். எனக்கு புது கிருபை தாரும், எங்களுடைய குடும்பத்திற்கு புது கிருபை தாரும் என்று ஜெபத்தோடு இந்த பாடலை யாவரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடலாம். யாவர் உற்சாகமாக கைகளை தட்டி
நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் என் வறட்சியில் செழிப்பாகட்டும் என் வறட்சியில் செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெட்கத்துக்கு பதிலாக எனக்கு நன்மை தாரும். கழிந்த வருடங்களில் பலவிதமான சூழ்நிலையில் வெட்கப்பட்ட சூழ்நிலை நாம் நடந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை கண்ணீரின் பாதையில் சென்றிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே வெட்கத்துக்கு பதிலாக எனக்கு நன்மை தாரும். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் கண்ணீராய் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை கழிப்பாய் மாற்றும் என்று ஜெபத்தோடு இந்த இரண்டாவது கவி சேர்ந்து உற்சாகமாய் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் போடுங்க குடும்ப உறவுகள் சீர் போடுங்க சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஹalleluya ஹalleluya. பாடல் தலை 7வது பாடல். ஜீவன் உள்ள தேவனை வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஆண்டவர் நம்மை ஜீவ பாதையில் நடத்தும். ஏதோ கூட்டத்திற்கு வந்தோம் போனோம் என்று இல்லை. ஆண்டவரே, என்னை ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே நாங்கள் ஜீவன் பெற வேண்டும் என்று நாம் ஜெபத்தோடு இந்த 7வது பாடலை யாவரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடலாம். யாவருக்கும் தெரிந்த பாடல். ஆக உற்சாகமாய் கைகளை தட்டி பாடலாம். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவன் தண்ணி ஒரு மூன்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஐயா ஜீவன் தண்ணி ஒரு மூன்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும்
பாவிகள் துரோகிகளையா பாவவாத மக்களியா பாவிகள் துரோகிகளையா பாவவாத மக்களியா பாதகரை பாவம் போகவே பாதகன் போல் தோன்றினீரோ ஐயா பாதகரை பாவம் போகவே பாதகன் போல் தோன்றினீரோ இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவன் அவன் கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த நியாய தீர்ப்பு காலம் வரப்போகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நாளில் என்னை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். பாவ வாழ்க்கை மனம் திரும்ப என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற தீர்மானத்தோடு மாயலோகம் நம்பி மாட்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ என்று ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள் ஜெபத்தோடு இந்த கவி பாடலாம். காலமாகுதே காலமாகுதே மாயலோகம் நம்பி வாடிடும் மானிடரை நிற்க மாட்டீரோ ஐயா மாயலோகம் நம்பி வாடிடும் மானிடரை நிற்க மாட்டீரோ தேவனே நீ பெரியவா தேவனே நீ பரிசுத்த தேவனே நீ நல்லவா தேவனே நீ வல்லவா
ஹalleluya. Hallelujah. பாடல் தலை 4வது பாடல். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. பலவிதமான நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது தேவன் சொன்ன வார்த்தை, இன்று கண்ட எகிப்தியனை இனி காணப்போவதில்லை என்பது அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாயிருக்கும். ஒருவேளை பலவிதமான ஒடுக்கல் நிமித்தம், பிசாசினால் வருகிற ஒடுக்குதல், மனிதரினால் வருகிற ஒடுக்குதல் நிமித்தம் இங்கு வந்திருக்கலாம். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காணப்போவதில்லை. ஆகவே அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு, நமக்கு ஒடுக்குகிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும் என்ற நிச்சயத்தோடு இந்த 4வது பாடலை யாவரும் சேர்ந்து பாடலாம். எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. பாதை உங்கள் கூடாரத்தை அணுகிடாது, பாதை உங்கள் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நாம் ஆண்டவருடைய கிருபை இருக்கும் என்றால், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும் என்றால், மலைகளை நொறுக்கிட முடியும். மலைகள் போல பிரச்சனை வந்தாலும், குண்டுகளைப் போல சிறிதான பிரச்சனை இருந்தாலும், அதை ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது தவிடு பொறியாக்க முடியும். ஆகவே அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலம் என்ற நிச்சயத்தோடு இந்த 3வது கவியை சேர்ந்து பாடலாம். நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. முதல் கவி, செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்துவிடும். செங்கடலை போல பலவிதமான நெருக்கமான சூழ்நிலையிலே பிரச்சனைகளுடன் கடந்து சென்றிருக்கலாம். எல்லாம் விலகும்.
யோர்தான் நதியும் இரண்டாக பிரிந்தது போல தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற இந்த விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு இந்த 1வது பதிவை செயல்படும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக எரிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக எரிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகினாது. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகினாது. பாதம் கல்லிடராது. உன் பாதம் கல்லிடராது. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஹalleluya ஹalleluya. பாடல் 8வது பாடல். இந்நாள் வரை சுகமாகவே நடத்தின என் தேவனே. ஆண்டவர் இம்மட்டும் நம்மை சுகமாக நடத்தி வந்திருக்கிறார். பேப்பர்களை பார்க்கும்போது எத்தனை விபத்துக்கள், நினையாத நேரங்கள் மரணம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை கிருபையாக இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆகவே இந்நாள் வரை சுகமாக நடத்தின என் தேவனே, எந்நாளுமே உம் பாதம் விழுந்து பணிவேன் என்று இந்த பாடலை யாவரும் சேர்ந்து பாடல். நாள் வரை சுகமாகவே நடத்தின என் தேவனே, எந்நாளுமே உம் பாதமே விழுந்து பணிவேனே. எந்நாளுமே உம் பாதமே விழுந்து பணிவேனே. ஆராதனை உமக்கே, துதி மகிமை உமக்கே, வல்லமையும் உமக்கே. ஆராதனை உமக்கே, வல்லமையும் உமக்கே. ஆராதனை உமக்கே. ஜெபநேரத்தில் ஜெபஆவியால் நிறைத்திடும் என் தேவனே, கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு ஆவியை தாருமே. கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு ஆவியை தாருமே. ஜெபங்கள் கேளுமே, எல்லாரும் வாஞ்சைகள் தீருமே. ஜெபஆவியால் நிறைந்து ஜெபிக்க செய்யுமே. ஜெபஆவியால் நிறைந்து ஜெபிக்க செய்யுமே. விசுவாசத்தோடு உறுதியுடன் வாழ்வை சாதிக்கிறது. உடைய வார்த்தை வல்லமையால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த நாள் வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை வல்லமையினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்பி செல்லக்கூடாது. உடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும்.
அக்னியா இறங்கும், எங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னி என்று ஜெபத்தோடு இந்த இரண்டாவது கவி சேர்ந்து பாடுங்க. விசுவாசத்தில் உறுதியுடன் வாழ்வினை சந்தித்திட உம் வார்த்தையின் வல்லமையால் அபிஷேகம் செய்திடும். உம் வார்த்தையின் வல்லமையால் அபிஷேகம் செய்திடும். அக்கினியாய் இறங்கும், பாவங்களை தீர்த்திடும். பலவான என்னை மாற்றி தைரியம் தீர்த்திடும். பலவான என்னை மாற்றி தைரியம் தீர்த்திடும். இந்நாள் வரை சுகமாகவே நடத்தின என் தேவனே, எந்நாளுமே உம் பாதையை விழுந்து பணிவேனே. எந்நாளுமே உம் பாதையை விழுந்து பணிவேனே. ஆராதனை உமக்கே, துதி மகிமை உமக்கே, வல்லமையும் உமக்கே. ஆராதனை உமக்கே, வல்லமையும் உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹalleluya. பாடல் தலை இரண்டாவது பாடல், ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. கடைசி பாடலாக இந்த இரண்டாவது பிதாவே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன் வாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்வாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன் வாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்வாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இங்கே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இங்கே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பி வா. 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 ஆறுதல் இல்லையோ, அலைந்து தவிக்கின்றாயோ. ஆறுதல் இல்லையோ, அலைந்து தவிக்கின்றாயோ. ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே. ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார், அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். 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 இயேசு எதற்காக அழைக்கிறார்? நமக்கு சமாதானம் தருவதற்காக, நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக, நம்முடைய கவலைகளை நீக்குவதற்காக இயேசு நம்மை அழைக்கிறார். நம்முடைய தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே சமாதானம் தருவார், கவலைகள் நீக்குவார், தேவைகளை சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவார். சமாதானம் தருவாரே, கவலைகள் நீக்குவாரே. சமாதானம் தருவாரே, கவலைகள் நீக்குவாரே. தேவைகள் சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே. தேவைகள் சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார், அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். 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 வியாதியின் கொடுமையோ, நம்பிக்கை இழந்தாயோ. வியாதியின் கொடுமையோ, நம்பிக்கை இழந்தாயோ. சுகத்தை தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே. சுகத்தை தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே. அழைக்கிறார், அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். 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 சமாதானம் தருவாரே, கவலைகள் நீக்குவாரே. சமாதானம்
அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் ஆறுதல் இல்லையோ அலைந்து தவிக்கின்றாயோ ஆறுதல் இல்லையோ அலைந்து தவிக்கின்றாயோ ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் 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 வியாதியின் கொடுமையோ நம்பிக்கை இழந்தாயோ வியாதியின் கொடுமையோ நம்பிக்கை இழந்தாயோ சுகத்தை தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே சுகத்தை தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் 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 இயேசு உன்னை அழைக்கிறார் ஹalleluya Hallelujah. ஹalleluya தெரியுமா உனக்கு தெரியுமா இந்த உண்மை உனக்கு தெரியுமா தெரியுமா உனக்கு தெரியுமா இந்த உண்மை உனக்கு தெரியுமா இயேசு என்னும் நாமத்திலே ரட்சிப்பு உண்டு இயேசு என்னும் நாமத்திலே வல்லமை உண்டு இயேசு என்னும் நாமத்திலே ரட்சிப்பு உண்டு இயேசு என்னும் நாமத்திலே விடுதலை உண்டு அற்புதம்
நடைபெறாத ஒரு காரியம் என்பதை அறிந்திருக்கிறோம். மரித்து 4 நாள் ஆகினவனை இயேசு உயிரோடு எழுப்பினார் என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை சரீரத்தின் கட்டுகளோடு வியாதிகளோடு இந்த நாளிலே வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லா கட்டுகளையும் உடைத்து உங்களை கட்டவிழ்த்து இந்த நாளில் அனுப்புவார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு கவியை யாவரும் சேர்ந்து பாருங்கள். வெளியே வா என்று கூப்பிட்டாரே, மரித்த லாசரு உயிர்த்தெழுந்தாரே. நம் சரீரத்தின் கட்டுகளெல்லாம் கட்டவிழ்த்து விடுவிப்பாரே. வெளியே வா என்று கூப்பிட்டாரே, மரித்த லாசரு உயிர்த்தெழுந்தாரே. நம் சரீரத்தின் கட்டுகளெல்லாம் கட்டவிழ்த்து விடுவிப்பாரே. கைதட்டி நாம் பாடிடுவோம், நடனமாடி சௌத்தரிப்போம். கைகள் அசைத்து வாழ்த்திடுவோம், பணிந்து குனிந்து ஆராதிப்போம். கைதட்டி நாம் பாடிடுவோம், நடனமாடி சௌத்தரிப்போம். கைகள் அசைத்து வாழ்த்திடுவோம், பணிந்து குனிந்து ஆராதிப்போம். எப்பத்தாயிற்று உரைத்தாரே, செவிகள் திறக்கப்பட்டதே. பூட்டப்பட்ட வாசல்களை திறந்த வாசலாய் மாற்றிடுவாரே. எப்பத்தாயிற்று உரைத்தாரே, செவிகள் திறக்கப்பட்டதே. பூட்டப்பட்ட வாசல்களை திறந்த வாசலாய் மாற்றிடுவாரே. கைதட்டி நாம் பாடிடுவோம், நடனமாடி சௌத்தரிப்போம். கைகள் அசைத்து வாழ்த்திடுவோம், பணிந்து குனிந்து ஆராதிப்போம். கைதட்டி நாம் பாடிடுவோம், நடனமாடி சௌத்தரிப்போம். கைகள் அசைத்து வாழ்த்திடுவோம், பணிந்து குனிந்து ஆராதிப்போம். மறுபடியும் 3வது கவி எப்பத்தா என்று உரைத்தார். செவிகள் திறக்கப்படும். ஒருவேளை பூட்டப்பட்ட வாசலோடு இது வந்திருக்கலாம். இது தடையாக இருக்கிறது. பல காரியங்களை முயற்சி செய்திருக்கிறேனே, எனக்கு இந்த நாளிலே அது திறக்கப்படுமா என்று எண்ணத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாள் முதல் அடைப்பட்ட வாசல் திறக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகவே அந்த விசுவாசத்தோடு இந்த 3வது கவியை மறுபடியும் நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். எப்பத்தாயிற்று உரைத்தாரே, செவிகள் திறக்கப்பட்டதே. பூட்டப்பட்ட வாசல்களை திறந்த வாசலாய் மாற்றிடுவாரே. எப்பத்தாயிற்று உரைத்தாரே, செவிகள் திறக்கப்பட்டதே. பூட்டப்பட்ட வாசல்களை திறந்த வாசலாய் மாற்றிடுவாரே. கைதட்டி நாம் பாடிடுவோம், நடனமாடி சௌத்தரிப்போம். கைகள் அசைத்து வாழ்த்திடுவோம், பணிந்து குனிந்து ஆராதிப்போம். கைதட்டி நாம் பாடிடுவோம், நடனமாடி சௌத்தரிப்போம். கைகள் அசைத்து வாழ்த்திடுவோம், பணிந்து குனிந்து ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடல் தேவைப்பட்டவர்கள் தம்பிமாரிடம் வாங்கிக் கொள்ளும். இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை ஞாபகப்படுத்தலாம். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா, இறக்குமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா, இறக்குமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தா.
ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா இறக்குமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா இறக்குமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஹalleluya. இந்த நாளிலே உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி அனுப்புவார். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தி இன்று கண்ட நீதியதை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட நீதியதை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் தள்ளிடாது. உன் பாதம் தள்ளிடாது. இன்று கண்ட இலக்கியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட இலக்கியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும். யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும். யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட இலக்கியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட இலக்கியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட இலக்கியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட இலக்கியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகளை மிதித்து நொறுக்கிட முடியும். குண்டுகளையும் தவிடு பொடியாக்கிட முடியும். ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கும்போது, சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும்போது, அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும்போது இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு நிகழும். மனித சக்திகள் ஒன்று நம்மை மேற்கொள்ள முடியாது. தானியேலை அழிக்க வேண்டும் என்று மனிதர்கள் எண்ணினார்கள், முடியவில்லை. சாத்ராக் மேசாக்கை அழிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள், முடியவில்லை. தாவீதை அழிக்க வேண்டும் என்று தேசத்து ராஜா விரும்பினார், ஆனால் அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு துணையாக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹalleluya. நம்முடைய தேவன் இருந்தார். ஆகவே ஆண்டவரை மகிமைப்படுத்தி மலைகளை மிதித்து நொறுக்கப் போகிறோம், குண்டுகளை தவிடு பொடியாக்கப் போகிறோம் என்ற விசுவாசத்தோடு இந்த கவி பாடல். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார். குண்டுகளை தவிடு பொடியாக்குவார். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார். குண்டுகளை தவிடு பொடியாக்குவார். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட
சேர்ந்து பாடலாம். நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எழுதியதை காண்பதில்லை, இன்று கண்ட இன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எழுதியதை காண்பதில்லை, இன்று கண்ட இன்பம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது. உன் பாதம் தள்ளிவிடாது, உன் பாதம் தள்ளிவிடாது. இன்று கண்ட எழுதியதை காண்பதில்லை, இன்று கண்ட இன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எழுதியதை காண்பதில்லை, இன்று கண்ட இன்பம் இனி வருவதில்லை. ஹalleluya ஹalleluya. பாடத்தாலே மூன்றாவது பாடல், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் தாழ்வானாலும், உயிர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எழுதத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், எழுதத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், ஆனாலும் என்னால நம்முடைய தோல்விகளாய் இருக்க போவதில்லை. ஏனென்றால் நஷ்டங்களை மாற்றுகிற தேவனோடு உண்டு. ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருடத்திலே அவன் 100 மடங்கு பலனை பெற்றான் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய நஷ்டம் ஜெயமாக மாறும், நஷ்டங்கள் லாபமாக மாறும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு தோல்விகள் வந்ததா
சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தில் நேரத்தில் கண்ணீரின் பாதையில் நம்மை காணுகின்ற தேவன் நம்மோடு இருப்பதினால் சந்தோஷமாயிருங்கள் என்ற கவியை நாம் யாவர் சேர்ந்து உற்சாகமாக நெருக்கங்கள் மாறும் கண்ணீர்கள் மாறும் என்ற விசுவாசத்தோடு யாவரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடலாம். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும்
பயன்படுத்துவார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு